அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தயவு செய்து புரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உலக நல தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றிருக்காங்க. ஸோ ஐயாவை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்துடலாம். ஐயா 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஆன்மீக கல்வியில் இருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட ஆன்மாக்களுக்கு இந்த ஆன்மீக கல்வியை ரொம்ப எளிமையாக நினச்சிட்டு வராங்க. இந்த ஒவ்வொரு நம்ம இந்த தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையாக எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத பல கோணத்தில் ஐயா சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து கருத்துக்கள் ஒரே மாதிரி இருந்தாலுமே அந்த சொல்கிற அந்த விதம் அந்த வேற வேறு விதம் புரிகிற மாதிரி அந்த உரை இருக்கும். அதனால் கூர்ந்து எல்லாம் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக ஞானம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை ஞானத்தை பற்றி பிரம்மாண்டமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆண்டாண்டு காலமாக சொல்லி வைத்திருக்கிறாங்க. மனித இன தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. மனிதர்கள் தங்களை அறியாமலே ஏதோ ஒன்றை எப்போதுமே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன தேடுகின்றோம் என்பது தெரியாமல் கூட தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, உலகில் உள்ள அத்துணை மனிதர்களுமே தங்களை அறியாமலே தெரிந்தோ தெரியாமலோ அந்த முழுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிம்பாங்க. அதனால அத்தனை பேருமே மனிதனாக பிறந்து விட்டால் அத்துணை பேருமே அந்த முழுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களை அறியாமலே. அது நிறைவு பெறவில்லை என்றால் அடுத்த பிறவி என்று தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் அல்லாம ஓஷோ தான் சொல்லுவார், அதாவது மனிதர்கள் என்னிடத்திலே வரும்போது நான் பார்க்குறேன், இவங்க எத்தனையோ பிறவியாக பிறந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுவும் என்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ முறை ஆணாக பிறந்து பெண்ணாக பிறந்து ஆணாக பிறந்து பெண்ணாக பிறந்து என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு பெயர்களிலே பல்வேறு பிறவி எடுத்து விட்டார்கள். இப்போது அவர்களை நேருக்கு நேர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றும் என்றால், இந்த செக்கு மாடு மாதிரி திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்கின்றார்களே, இவர்களுக்கு ஏன் சலிப்பே ஏற்படுவது கிடையாதா அப்படின்னு அவர் நினைப்பாராம். அந்த மாதிரி பிறக்க வேண்டியது, வளர வேண்டியது, மேரேஜ் பண்ண வேண்டியது, குழந்தை பெற்றுக்க வேண்டியது, அப்புறம் மறைந்து விட வேண்டியது, திரும்ப பிறக்க வேண்டியது, இது மாதிரிதான் எத்தனையோ பிறவிகளாக பிறந்து மாற்றி மாற்றி பிறந்து இன்னும் போயிட்டே இருக்குது. அந்த பிறவியும் நீண்டு கொண்டே இருக்கின்றது. அப்ப இவ்வளவு காலகட்டத்தில் அத்துணை மக்களுமே தங்களை அறியாமலே அந்த ஞானம் என்ற பேர்ல கூட இல்லாம வேற ஏதோ ஒரு இதுல தங்களை அறியாமலே ஒரு முழுமை கிடைக்காதனால என்ன மாதிரி வாழ்க்கை இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கடைசியா ஒரு சலிப்புணர்வு ஏற்பட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த பிறவை எல்லாம் மறந்துடுது. திரும்ப அடுத்ததுல பிறக்கிறது, திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் சலிப்பாகி போயிடுறது. ஏதோ அங்கங்க பார்த்தோம்னா ஏற்படும். அதுக்குதான் புத்தரே சொல்லிட்டாரு, இந்த உலகமே துக்ககரமானது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் உலக வாழ்க்கை என்பது. அதனாலதான் அந்த பேர்ல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க.
அது தேடுற காரணத்தினால எத்தனையோ பேரு தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து காட்டுக்கு போயிட்டு தியானம் பண்ணி அதை அடையுங்கிறதுக்காக எவ்வளவு பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு பேர் வெற்றி பெற்றாங்கன்னா அதையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. திரும்ப அடுத்த பிறவி எடுக்க வேண்டியதான். ஆங்காங்கு அந்த பிறவி முடியக்கூடிய காலகட்டத்துல அந்த ஞானம் என்பது தெளிவாக கிடைத்துவிட்டு எத்தனையோ பேர் இந்த உலக மக்களுக்காக அதை கொடுத்துருக்குறாங்க. ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் அவங்க என்ன சொல்லிவிட்டார்கள்? ஞானம் என்பது சாதாரணமா கிடைக்காது. எத்தனை பிறவி எடுத்தாலும் கிடைக்காது. எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. திரும்ப நம்ம வந்து முயற்சி செய்துகிட்டே இருக்க வேண்டியதான். அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால அவங்களும் அத வந்து அந்த மாரியே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப மனதுல என்ன தோணும் அப்படின்னா, அந்த ஞானங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது. இந்த பிறவியில கிடைக்காது. எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படின்னு மனதிலே நினைத்த காரணத்தினாலே என்னாகும், அதுக்கு தகுந்த மாதிரி மனம் செட் பண்ணிரும். அப்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அந்த ஞானம் என்பது கடினமான காரியமே கிடையாது. உலகத்திலே ரொம்ப ஈஸியான விஷயம் என்னவென்றால் ஞானம் தான். இது தெரியாம தான் எவ்வளவோ மக்கள் அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஞானத்துக்காக என்னென்னமோலாம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னென்னமோ பண்றாங்க. அதுவும் இயற்கை என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு வகையான அந்தந்த பிறவியில பல்வேறு துன்பத்த கொடுத்து, தன்னிடத்திலே வருவதற்காக அந்த மாரிலாம் கொடுக்குது. அத்துணையுமே வந்து அந்த முழுமை நோக்கிய பயணம் தான். இப்போது சாதாரண மனிதர்கள் கூட ஒரு 10வது வகுப்பு படித்த ஒரு மாணவன் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஞானத்தை பற்றி ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். இதுவரை இருக்கிற ஞானிகள் அத்துணை பேருமே ஏதோ ஏதோலாம் செய்து பார்த்துவிட்டு கடைசியாக ஒன்றுமே செய்யாமல் இருந்து விட்டார்கள். அதன் காரணமாக அவர்களை அறியாமலே எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்தை அடைந்து விட்டார்கள். எப்போது என்றால் முயற்சியை கைவிட்ட ஒரே காரணத்தினால. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு போராடி 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 ஒரு காலகட்டத்துல இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது என்று தோற்ற நிலையிலே அந்த இயற்கை அவர்களுக்கு வந்து காட்டி கொடுத்ததுங்க. நாமெல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை. அது யாருக்கு வேணாலும் அடையலாம். அந்த ஞானம் ஏக்கம் இருந்தவங்களாம் சரி, சாதாரண மனிதர்களும் சரி, கவலையா இருக்கிறவங்களாம் சரி, எந்த மாதிரி இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இதை புரிந்து கொண்டால் அத்துணை பேரும் தன்னுடைய அகப்பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடலாம். எல்லாமே பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, எல்லாமே மூல காரணம் வந்து எல்லாமே அகப்பிரச்சனை தான். புறத்துலங்கிறது பிரச்சனைங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அதை பல்வேறு வகையில வந்து முயற்சி செய்து ஏதேனும் செயலை செய்து அதை வந்து சரி பண்ணிடலாம். ஏதோ கொஞ்சம் காலகட்டம் வேணா எடுத்துக்கும். ஆனா அகப்பிரச்சனையை பொறுத்தவரை அது மட்டும் இல்ல, புறப்பிரச்சனையை பொறுத்தவரை நம்ம ஒரு ஆள் எதுவுமே செய்ய முடியாது. பல்வேறு நபருடைய உதவி தேவைப்படுகின்றது. அப்பதான் தீர்க்க முடியும். ஆனால் அகத்தை பொறுத்தவரை யாருடைய உதவியுமே தேவையில்லை. யாருடைய உதவியுமே தேவையில்லை. நாம் இந்த புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அத்தனையிலிருந்தும் அப்படியே வெளியே வந்து விடலாம். அப்ப ஞானம் என்பது ஈஸியானது. அப்ப ஒரு திறந்த மனது வேண்டும். இது இருந்தால் போதுமானது. நம்முடைய நன்மைக்காக ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திறந்த மனப்பான்மை வேண்டும். அது மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்ற திறந்த மனப்பான்மை இருந்தாலே போதுமானது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் தானா வந்துரும். ஏன் வந்து புரியலன்னா, ஏற்கனவே ஞானம் என்றால் என்ன என்பத நாம வந்து ஒரு மனதுல வந்து ஏற்படுத்தி வைத்துட்டோம். பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி வச்சுட்டோம். ஞானியெல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு பிராண்ட் குத்தி வச்சுட்டோம். அந்த இருக்கிற காரணத்தினால சரிவர நமக்கு பிடிபடவில்லை, புரியவில்லை. இந்த திறந்த மனது இருந்தால்
இப்போது ஈஸியாக புரிந்துவிடும். அவ்வளவுதான் விஷயம். அவ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கின்றத எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், என்ன மாதிரி வேணாலும் இருக்கட்டுங்க, என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மிக மிக எளிமையான புரிதல் மூலமாக இப்போது லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கவலையிலிருந்து வெளியே வந்திருக்கின்றார். அப்ப ஞானம் என்றால் என்ன அப்படின்னா, அதாவது மனதிற்கு நாம முரண்பாடு இல்லாமல் இருந்தா அது ஞானங்க. நம்முடைய மனதோடும் முரண்பாடு இருக்கக்கூடாது. முரண்பாடுன்னா நாமே இப்ப மத்தவங்களோட ஒரு கருத்து வேறுபாடுன்னு வச்சுக்கோங்களேன். அது மனதுக்கு ஒரு 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 துன்பகரமான, துக்ககரமான ஒரு உணர்வு ஏற்படுது. ஆனால் நம்முடைய மனதோடயே நாமே முரண்படும்போது இங்கேயும் அதே நடக்குதுங்க. அப்ப இங்கேயே சரி பண்ண முடியலன்னா வெளியில சரி பண்ண முடியாது. அப்ப நம்முடைய மனதோடு முரண்படக்கூடாது. முதலாவதாக இந்த நிலையிலே, அதாவது ஆன்மீகத்தை பத்தி கூட தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இப்போது நாம் எந்த நிலையிலே, இப்போது அஸ் இட் இஸ் நாம் எந்த மாதிரி இருக்கிறோமோ அந்த உணர்வோடு நம்மை அப்படியே ஏத்துக்கணும். அதாவது குறைகள், நிறைகள் எப்படி இருக்கின்றதோ அப்படியே எந்தவித முரண்பாடும் இல்லாம, எந்தவித முணுமுணுப்பும் இல்லாமல் நம்மை நாமே ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதுதாங்க ஞானம். இதுவரை ஞானத்துக்கு பெரிய பெரிய டெஃபனிஷன் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். முக்காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி சொல்லியிருக்கிற காரணத்தினால தான் நமக்கெல்லாம் அந்த இதெல்லாம் வேணாம். அதெல்லாம் பெரியவங்க இது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு எல்லா மனிதர்களும் அதை விட்டுறாங்க. அந்த இதுக்கே போறதில்ல. சில பேர் ஞானங்கிற வார்த்தையினாவே அலர்ஜி தான். அதனாலதான் இங்க அடிக்கடி கூட ஞானங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துறது இல்ல. அதனால அந்த மாதிரி மனதில வைத்துக் கொள்ளாமல், நாம எப்படி இருக்கிறோமோ, என்ன மாதிரி வேணா இருக்கட்டுங்க. எந்த மாதிரி வேணாலும் இருக்கட்டுங்க. மனத பொறுத்தவரை, அகத்த பொறுத்தவரை எந்த மாதிரி வேணாலும் இருக்கட்டும். எப்படி இருக்கின்றதோ அத பொறுத்து, அதாவது அதுல ஒரு வேற எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம, அப்படியே முரண்பாடு இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால், அதுதாங்க ஞானம். இதெல்லாம் ஞானத்துக்கு புதுதா டெஃபினேஷன். இப்ப சொல்லக்கூடியதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் நமக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா, நம்முடைய மனமே வேற டைமென்ஷனுக்கு போயிரும். நமக்கு புரிந்துரும். இத மட்டும் திரும்ப அத கூர்ந்து கவனித்தோம் என்றால், புரிந்து கொண்டோம் என்றால், என்னவோ அந்த இது நம்மை அறியாம கூட அந்த அந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக மனதில வரக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள் இயற்கையானது. அதை ஒன்று செய்ய இயலாது என்பதை புரிந்து கொள்வது ஞானம். மனதில வரக்கூடிய உணர்வுகள் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய அடிமனதில எந்த மாரி இயல்பு இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி உணர்வுகள் ஏற்படும். நாம ஒண்ணு நினைத்து வைத்திருப்போம். என்ன நினைத்து வைத்திருப்போம்? கோவமே யார்ட்டயும் கோவமே படக்கூடாது. ரொம்ப இன்முகத்தோட இருக்கணும். ரொம்ப பேராசை இருக்கக்கூடாது. அந்த மாரிலாம் நாம தீர்மானம் செய்து வைத்திருக்கலாம். இந்த நம்முடைய தீர்மானம் அப்படிங்கிறது வேற, நம்முடைய அடிமனம் அப்படிங்கிறது வேற. நாம செய்த தீர்மானத்துக்கும், நம்முடைய அடிமனதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அடிமனதிலே என்ன இயல்பு இருக்குதோ, அந்த இயல்புக்கு ஏற்றார் போல உணர்வுகள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஏற்படும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய மேலதிகாரி அவருக்கும் நமக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. இந்த கருத்து வேறுபாடின் காரணமாக அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு. உடனடியாக கோபம் வருது. அந்த கோபம் வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு கோபம் வந்ததே தெரியுது. இப்ப அவர்கிட்ட காமிக்க முடியாது. அத நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம். வெளியில வேணா காண்பிக்காம இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ளார அந்த கோபம் வந்து விட்டது. அது என்ன உணர்வு? அது இயற்கையானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்முடைய இயல்பு கோபம் வரக்கூடிய இயல்பு நம்மிடத்திலே இருக்குது. அதுதான் இப்ப வந்தது. ஆக அது போன்ற உணர்வுகள் இயற்கையானது. அதை மாற்றி அமைக்க தேவையில்லை. அது போராட தேவையில்லை.
அதை போராடினோம் என்றால், நம்முடைய இயல்பை மாற்ற முயற்சி செய்தோம் என்றால், அதுதான் பெரிய சிக்கலை ஏற்படுத்துகின்றது. அப்ப ஞானம்னா அந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுவது இயற்கையானது. அந்த இயற்கையானது என்று தெரிந்தால் கூட அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மனதோடு சண்டையிடுறோம், முரண்படுகின்றோம். அதனால அந்த உணர்வுகள் இயற்கையானவை. அவை தானாக தோன்றி தானாக மறையக்கூடியவை. ஆகவே அந்த இடத்துல எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாது. அது மட்டும் அல்ல, எத்தனை பிறவி எடுத்தா கூட அதை மாற்றுவதற்கு முடியாது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய அறிவினுடைய இயலாமையை புரிந்து கொள்வது ஞானம். அதாவது மனதில் வரக்கூடிய உணர்வுகளையும் எண்ணங்களையும் எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாதுன்னு உடனடியாக சரணாகதி அடைவது ஞானம். சரணாகதினா வேற யாருகிட்டயுமே நீங்க சரண்டர் ஆக தேவையில்லை. நம்முடைய மனதோடு சரண்டர் ஆனா போதும். நம்முடைய மனம் இருக்குது, எந்த மாதிரி உணவு இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை முடியவே முடியாது அப்படின்னு வேற யாருகிட்ட போய் சரண்டர் ஆக சொல்ல, நம்முடைய மனதிடத்திலே நாம் சரண்டர் ஆகிட்டா போதும். அதுதான் ஞானம். அதாவது தானாக வரக்கூடிய எண்ணங்கள் தானாகவே மறைந்துவிடும். அதை சரி செய்வதற்கு நாம நம்முடைய கையிலே எடுத்தோம் என்றால் அது முடியாத விஷயம். அங்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று புரிந்து கொள்வதுதான் ஞானம். நாம கையெடுத்தோம்னா தான். இப்ப நம்ம அதை கையில எடுத்தோம்னா நாம தான் கையில அதை கீழே வைக்கணுங்க. இதை புரிஞ்சுக்கணுங்க. ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. என் வாழ்க்கையில எத்தனையோ விதமான பிரச்சனை ஏற்படலாம். அந்த பிரச்சனை ஏற்படும் போது மனதில் துயரம் ஏற்படுவது இயற்கை. எனக்கு துயரமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சாதான் இயற்கைக்கு முரண்பாடு. அப்ப அது வரதான் செய்யும். அந்த உணர்வு வரதான் செய்யும். அப்ப அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து அந்த அந்த உணர்வுகளுடைய ஆயுள் அரை வினாடி தான். ஆனால் அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கும்போது அந்த உணர்வு ரொம்ப அதிகமாயிருது. இப்ப அதை நாம தானே எடுத்தோம். இப்ப அந்த மாதிரி ஒரு உணர்வுகள், ஒரு மனதுக்கு ஒரு துயரமான ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இது மாதிரி ஏன் செஞ்சேன் அப்படின்னு திரும்ப திரும்ப வரும்போது, ஏன்னா முடிஞ்சது முடிஞ்சிச்சுங்க. முடிந்தது முடிந்தது. அப்பத்தி இனிமே எதுவுமே பேசக்கூடாது. அப்ப அந்த உணர்வோடு அதை திரும்ப, அதாவது அந்த வரக்கூடிய நினைவை அப்படியே ஆறு போல ஓட விட்டுருன்னு அது திரும்ப நாம நம்மளை கையில எடுத்து நாம திங்க் பண்ணக்கூடாது. ஏங்க நான் திங்க் பண்ணலைங்க, அது தானா தான் வந்துகிட்டு இருக்குன்னா, அது போல வந்தால் கூட என்ன பண்ணணும், அது நம்மை அறியாமல் வந்து விட்டது அப்படிங்கிற உணர்வோடு அந்த இடத்துல கிட்டத்தட்ட அதை திரும்ப திரும்ப நினைத்து கஷ்டப்படுறோம். இது ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டோம். இந்த 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைத்து அது கூட தன்னை அறியாமல் வந்து விட்டது என்று நினைத்து விட்டோம் என்றால் உடனடியாக அது சரியா போயிடும். அந்த அளவிற்கு மன பாதிப்பு ஏற்படாது. அதனால நாம கையில எடுத்தோம்னா நாம தான் கீழே வைக்கணும். இதை புரிந்து கொள்வது ஞானம். மனதுல வரக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு பொறுப்பில்லாமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். ஏங்க, ஒரு தீய உணர்வு ஏற்படுது. அந்த தீய உணர்வு ஏற்பட்டு விட்டால் நாம திரும்ப அந்த மாதிரி தீய செயலில் ஈடுபட மாட்டோமா? அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுவிட முடியுமா? பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? அதை சரி செய்ய வேண்டாமா? அப்ப தீய உணர்வு தான் ஏற்படுது, அதை சரி செய்யக்கூடியது நல்லது தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய அணுகுமுறையில என்னென்றால், நல்ல உணர்வு கெட்ட உணர்வு அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. நம்மை பொறுத்தவரை நல்ல உணர்வா இருந்தாலும் கெட்ட உணர்வா இருந்தாலும் ஞானத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது அந்த உணர்வுகள் தான். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது தெய்வீகமான உணர்வா இருந்தாலும் சரி, சாக்கடை மாதிரி உணர்வு இருந்தாலும் சரி, ரெண்டுமே அகத்தை பொறுத்தவரை ரெண்டுமே ஒண்ணுதாங்க. ஆனா அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. அதை சரி செய்ய வேண்டும் என்ற எந்தவித பொறுப்பும் எடுத்துக்க கூடாது. அது என்ன மாதிரி வேணாலும் இருக்கட்டும். நம்ம அதை கண்டுக்கவே தேவையில்லைங்க. புறத்துல
நம்முடைய குழந்தைய வளர்க்கணும்னா அந்த இடத்துல பொறுப்பு எடுக்கணும். அது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய குழந்தைய சரியா வளர்க்கணும் அப்படின்னு நம்முடைய பொறுப்பு. அப்ப வந்து பொறுப்பு இல்லாம இருக்குன்னா, பையன் என்ன வேணாலும் செய்யட்டும்ன்னு கண்டுக்காம இருந்தா, அதுக்கு அந்த மாரி இல்ல. புறத்த பொறுத்தவரை அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன செய்யணுமோ, என்ன மாரி குடுக்கணுமோ, என்ன மாரி திங்க் பண்ணி எப்ப சொன்னா ஏத்துக்குவாங்க, அவங்க எப்படி நல்ல வழியில கொண்டு போறது அப்படின்னு சிந்தனை செய்து வந்து செய்யணும். ஆனால் அகத்த பொறுத்தவரை எந்த பொறுப்பும் நாம எடுத்துக்க தேவையில்ல. எக்கேடு கெட்டாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அத பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்வது ஞானம். அது வருவது வரட்டும். என்ன வேணாலும் வரட்டும். நாம எதுவுமே செய்யாமல் சும்மா இருப்பது ஞானம். எந்த மாரி வேணா வரட்டுங்க. எவ்வளோ பெரிய உலக மகா பிரச்சனையா கூட இருக்கட்டுங்க. அது அப்படியே இருக்கட்டும். அப்படின்னு ஆறு போல ஓட விட்டுட்டு அங்க செய்யறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. நாம வந்து சும்மா இருப்பது தான் ஞானம். அது வந்து அப்போ மனதுன்னு ஒண்ணு இருந்துன்னு வச்சுக்கங்களேன், அதுதாங்க வருங்க. என்ன இருக்கும்? மனதுன்னு ஒண்ணு இருந்தா அது பாட்டுக்கு வந்துகிட்டு தான் இருக்கான். அது அப்படித்தான் வரும். அப்படின்னு ஏற்றுக்கொள்வது தான் ஞானம். எப்படிங்க? அத அப்படியே ஏத்துக்கணும். அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. எதுவுமே செய்ய அது அப்படித்தான். அந்த இயற்கைட்ட போய் வந்து கேட்க முடியாது. ஏன் சுனாமி வருது? ஏன் திடீர்னு காற்று வருது? ஏன் திடீர்னு சூறைக்காற்று வருது? திடீர்னு ஏன் வந்து மழை பெய்கின்றது? அப்படின்னு நாம போய் அத போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அது அப்படித்தான். இங்க ஒண்ணுமே கேட்க முடியாதுங்க. அது அப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்வது தான் வந்து ஞானம். அதாவது நம்முடைய நம்முடைய உணர்வுகள் நம்முடைய மனதுக்கு மட்டுமே சொந்தமானவை. அகத்துல ஏற்படக்கூடிய உணர்வுகள் நம்முடைய மனதிற்கு மட்டுமே சொந்தமானவை, அகத்துக்கு மட்டுமே சொந்தமானவை. அதை நாம் எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. அந்த உணர்வுகளை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கண்டிஷன் வந்து போடக்கூடாது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த அகத்துல ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கு எந்த லட்சியமும் இருக்கக்கூடாது. எந்த பொறுப்பும் இருக்கக்கூடாது. எந்த லட்சியமும் பொறுப்பும் இல்லாம ஃப்ரீயா வந்து விடணும். அதற்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டாம். அது பொறுப்பு இல்லாமல் சுதந்திரமா இருக்க வேண்டும் என்றால், அங்கே ஒன்று அறிவு இருக்கக்கூடாது. இல்லைன்னா புத்தி இருக்கக்கூடாது. அறிவு, புத்தி அப்படி ஒருவேளை அறிவு, புத்தி இருந்தது என்றால், அதற்கு எந்த விதமான லட்சியம் எதுவும் இருக்கக்கூடாது. அத புரிந்து கொள்வதுதான் ஞானம். அப்ப இயற்கையை எதிர்த்து எதுவுமே நாம கேட்க முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் இப்படி வரும்னு கேட்கவே முடியாது. அது அப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்றோம். அதே போல தான் இந்த மனதும் இயற்கையானது. அது அப்படித்தான் வரும் என்று ஏற்றுக்கொள்வது தான் ஞானம். கஷ்டமா தான் இருக்கும். துன்பமா தான் இருக்கும். அது அப்படித்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்வது தான் ஞானம். ஏங்க, நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், எவ்வளோ துன்பம் அனுபவிச்சிருக்கேன். இந்த தலைவலியும், காய்ச்சலும் தனக்கு வந்தான்னு தெரியும். நீங்க இந்த மாரி அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. எத்தனையோ பேர் பாருங்க, இதுவரை திரு வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இதுவரை உலகத்துல ஞானம் அடைந்துள்ள அத்துணை பேருமே யாருமே சுகபோகத்திலிருந்து ஞானம் அடைந்ததா சரித்திரமே கிடையாது. அவ்ளோ பேரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த ஞானம் அடைவதற்கு துன்பம் உதவி செய்கின்றது. பாருங்க, ஞானம் அடையறதுக்கு துன்பம் உதவி செய்கிறது. இன்பம் தான் தடையா இருக்குதுங்க. அப்ப துன்பம் தான் ஞானத்திற்கு உதவியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது தான் வந்து ஞானம். ஆக கஷ்டமா தான் இருக்கும், துன்பமா தான் இருக்கும். இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஏற்படக்கூடிய கஷ்டத்த இப்ப ஒரு இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். வரிசையா கார் நிறுத்தியிருக்கு. திடீர்னு ஒரு கார் தீப்பற்றி எரியுது. உடனே என்ன தோணும்? ஆஹா! நம்ம வந்து கார் தீப்பற்றி எரியறத வந்து சினிமால தான் பார்த்துருக்கிறோம். இங்க வந்து நேரா பார்க்குறோம். அப்படின்னு ஜாலியா ரசிக்கிறோம். ஆனா தீப்பற்றி எரிவது நம்முடைய காரா இருந்தா என்ன ஆகும்? காரா இருந்தது என்றால் நாம வந்து என்ன பண்றோம்? அ அனைத்துமே மனோ அம்சமா எடுத்து பார்க்குறோம். நம்முடைய கார்னா இப்ப வந்து கார் தீப்பற்றி எரிவது கிடையாது.
நம்முடைய உடலே தீப்பற்றி எரியும். நாம ஏனென்றால் நம்ம வந்து காராவே மாறி இருக்கோம். அப்ப கார் தீப்பற்றி எரியும்போது நம்முடைய உடலே தீப்பற்றி எரியிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பொருள் அழிந்து விட்டது, முடிந்து விட்டது. அதை அப்படியே ஏத்துக்கணும். முடிந்தது முடிந்ததுதான். அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம். அப்ப என்ன ஆகுது? இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது. இந்த மறுக்கக்கூடிய மனோபாவம் இருக்குது பாத்தீங்களா? மறுக்கக்கூடிய மனோபாவம் இல்லை என்றால் அங்கே எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதுதாங்க ஞானம். அப்ப அந்த கார் அழிந்து விட்டதுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை ஏத்துக்கணும். இப்ப என்ன ஆகுது? அதை ஏற்றிருக்காம முரண்பாடு ஏற்பட காரணத்தினால இப்ப என்ன ஆகுது? ஒரு துன்பம் ஏற்படுது. இந்த துன்பமும் இருக்கக்கூடாது. அந்த துன்பத்தையும் அகற்றணும் ஒரு எண்ணம் ஏற்படுது. இங்கேயும் அதையும் மறுக்கக்கூடிய மனோபாவம். இந்த மறுக்கக்கூடிய மனோபாவம் தான் அத்துணை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கின்றது. அப்ப அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம். அதாவது துன்பம் போயிடணும், இன்பம் மட்டுமே எனக்கு வேணும் என்று இல்லாமல் இரண்டையும் அப்படியே ஓட விடுவது ஞானம். துன்பம்னா அதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நீட்டித்துக்கிற எண்ணம் இல்லாம, துன்பம்னா உடனே போய்விடணும் அப்படின்னு இல்லாம, அதுக்காக வந்து இதுவரை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லா ஞானியும் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்பம், துன்பம் எல்லாமே 2 2ஆ இருக்குது. வெற்றி, தோல்வி இதெல்லாம் வந்து சகஜமா எடுத்துக்கணும். சரிசமமா பார்க்கணும்பாங்க. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையிலே, யதார்த்த வாழ்க்கையிலே அது ஒத்து வருமானா? ஒத்து வராது. ஆனால் இப்போது ஒத்து வரும். இப்போது வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அதாவது ஞானம் என்றால் என்னவென்றால், வரக்கூடிய உணர்வுகளை எதுவுமே செய்யாமல் அப்படியே ஒரு ஆறு போல ஓட விட்டு விட்டோம் என்றால், இப்ப என்ன ஆகுதுங்க? ஆறு போல ஓட விட்டா எதுவுமே அங்க தேக்கம் இருக்காது. இன்பமும் தேக்கம் இருக்காது, துன்பமும் தேக்கம் இருக்காது. அந்த தேங்குனாதான் பிரச்சனையே. அந்த தேக்கம் ஏற்படும்போது ஒரு சுழற்சி. ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அது குறுக்க கைய வச்சோன்னா ஒரு சுழற்சி ஏற்படுது. அதுபோல இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா உணர்ந்தாலும் சரி, எதையுமே பிடித்து வைக்காம அப்படியே விட்டு விட்டோம் என்றால், அது நம்முடைய மனதை பாதிப்பது கிடையாது. இது இருக்கக்கூடாது. துன்பத்தை வந்து நீட்டித்துக்கணும். இன்பத்த இன்பத்தை நீட்டித்துக்கணும். துன்பத்தை போகணும் அப்படின்னு நம்ம அங்க குறுக்கிடும்போது தான் இங்க சிக்கலே ஏற்படுது. அப்போ அது ஓடிடுச்சு அப்படின்னா, நிஜமாகவே எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் இத ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வெறும் தத்துவமா இல்லாம, நிஜமாவே ஆறு போல ஓட விட்டோம் என்றால், இந்த இடத்துல இன்பம், துன்பம் 2மே ஒண்ணா தான் இருக்குங்க. எதுவுமே இருக்காதுங்க. அதாவது நான் கூட இந்த ஞான முகாம்லாம் வந்து சொல்லுவேன். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு முறை இந்த ஞானம் புரிந்து விட்டதென்றால் புரிந்ததுதான். சூப்பரா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்குங்க. வேற டைமென்ஷனுக்கு அது போயிருங்க. அப்ப என்ன ஆகும்? நீங்க திரும்ப ரிவர்ஸ் வரணும்னா வர முடியாது. அது கூட ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஏன்னா, மனுஷனுக்கு எப்பவுமே இப்ப என்ன இருக்குதோ அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப வந்து கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கங்களேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. குழந்தை பெத்ததுன்னா வந்து ஆண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை வேணும்னு தோணும். பெண் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை வேணும்னு தோணும். 2ம் பிறந்ததுன்னா 2ம் நல்லா படிக்கணும். 2ம் நல்லா படிச்சா 2ம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். 2ம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனா அவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். வேற யாரும் வாங்கக்கூடாது. இதுதான் இதான் நோ எண்ட். அது மாரி போயிட்டே இருக்குங்க. இது மாரி தான். அதாவது 2016 17லயோ எங்க ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் இருந்தாரு. அவங்க பையன் வந்து 10வதுல சென்டம். அப்ப எத்தன பேர் தெரியுங்களா? 200 பேர் சென்டம் வாங்கினாங்க தமிழ்நாட்டுல. அந்த அந்த இதுல வந்து 200 பேர் சென்டம் வாங்கியிருந்தாங்க. நான் அவர்ட்ட போய் சொன்னேன், "பரவாயில்லைங்க சார், உங்க பையன் சென்டம் வாங்கிட்டான்." இது என்ன பெரிய விஷயம்? 200 பேர் வாங்குனா இது என்ன பெரிய விஷயம்?" ஏங்க சென்டம் வாங்குறது எவ்வளவு மகிழ்ச்சியானது. ஆனா 200 பேர் வாங்குனது கிடையாது. இவரு மட்டும் வாங்கியிருந்தா மகிழ்ச்சி. 200 பேர் வாங்குனப்ப இது வந்து சர்வ சாதாரணமா போறது. பாருங்க. அப்ப மனுஷனுக்கு என்ன இருக்குதோ அத பிடிக்காது. ஆகவே உங்களிடத்திலே நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன் என்றால், இந்த ஞானங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நம்முடைய இயல்பான நிலையே ஞானம் தான். அதை புரிந்து கொண்டால் போதுமானது. அந்த புரிந்து கொண்ட அடுத்த கணத்திலே வேற டைமென்ஷனுக்கு போயிருது. நீங்க வந்து திரும்ப ரிவர்ஸே ஆக முடியாதுங்க. அதாவது இப்போது அற்புதமாக இயற்கை பல்வேறு உணர்வுகள குடுத்திருக்குது. அந்த அத்துணை உணர்வுகளும் என்ன வேணாலும் உணர்வு இருக்கட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான உணர்வு இருக்கு மனிதனுக்கு. அது எந்த வகையான உணர்வா இருந்தாலும் சரி, அத்துணை உணர்வுமே இயற்கை நம்முடைய நன்மைக்காக தான் குடுத்திருக்குது. பயமா இருக்கட்டும், கோவமா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், வெட்கமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், என்ன வேணாலும் உணர்வு வச்சுக்கோங்க நீங்க. அது அத்துணையுமே நம்முடைய நன்மைக்கு தான் இயற்கை கொடுத்திருக்கின்றது.
அத போய் வந்து புரிஞ்சுக்காம, என்ன அழகா இயற்கை உணர்வு குடுத்துருக்குன்னு அத வந்து ரசிக்காம, இது வேணான்னு அந்த உணர்வோடு எதிர்த்து போனா முடியிற விஷயமா? இயற்கைய எதிர்த்து போராட முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே இப்போது நீங்க எந்த உணர்வுல இருக்கின்றீர்களோ, அந்த உணர்வ அப்படியே ஏற்றுக்கொண்டு, அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, என்னங்க என்ஜாய் பண்ண சொல்றீங்க? நான் படுற பாடு எனக்கு தான் தெரியுங்களா? நிஜமாகவே அத மாற்றுவதற்கு முயற்சி செய்யாம, எந்தவித முணுமுணுப்பு இல்லாம அப்படியே ஏத்து பாருங்க. அற்புதமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிந்த பிறகு இப்ப எனக்கு எப்படி இருக்கு, அந்த சாதாரண மனிதன் மாரி இருக்கலாம்னு ஆசை இருக்கு. சொன்னேன்ல, மனுஷனுக்கு என்ன இருக்கோ அத புடிக்காதுன்னு. இப்ப எனக்கு அது வேற டைமென்ஷன் போயிருச்சு. நான் ரிவர்ஸ் ஆகலான்னு பார்க்குறேன். என்னால முடியல. என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்? சாதாரண மனுஷன் அதாவது உண்மையா வந்து இன்பம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனுக்கு ஒரு மனக்கலக்கம் ஏற்படுது. ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு, ஒரு துன்பம் ஏற்படுது. அ ஏக எக்கச்சக்கமான ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது. அப்போது இயற்கையாவே மனதுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சிக்கல் போயிருது, துன்பம் போயிருது, பிரச்சனை போயிருது. உடனடியாக அந்த மனக்கலக்கம் சரியாகி விடுகின்றது. அதுதான் அந்த மனக்கலக்கத்திலிருந்து ரிலீஸ் ஆவறது தான் இன்பம். உண்மையான இன்பங்கிறது. கலக்கம் ஏற்படுத்தி ரிலீஸ் ஆவுது. இது மாரி கலக்கம் ஏற்பட்டு ரிலீஸ் ஆவுறது இன்பம் நெனச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கலங்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப என்ன ஆவுது, அந்த சாதாரண மனிதன் மாரி ஒரு உணர்வ அனுபவிச்சு, அந்த மாரி கஷ்டம் ஏற்பட்டு அந்த ரிலீஸ் ஆனா எப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா, எனக்கு வரவே மாட்டேங்குது. ஏன்னா, எதுவுமே வந்து இன்ப, துன்ப உணர்வு இல்லாம இருக்குதுங்க. அப்ப அந்த புரிந்து கொண்டால் போதுமானது. அந்த மத்தவங்க சொல்ற மாரி இந்த தத்துவம் கிடையாது. நிஜமாகவே இன்ப, துன்ப உணர்வ சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை நம்முடைய இயல்பாக மாறிரும். அந்த வரக்கூடிய இயல்ப மாற்ற முடியாது. இப்ப என்ன சொல்றோம், அத மாற்ற முடியும். என்ன காரணம் என்றால், எல்லாமே ஆறு போல ஓடவிட்ட காரணத்தினால, இந்த உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம் 3மே எல்லாமே உருண்டோடி ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால, பிரவாகமா ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால, எதுவுமே தேங்கி இருக்காத காரணத்தினால, அதுக்கு அடைவிடமே இல்லாத பிரவாகமா ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால, அந்த மனம் முடிவே இல்லாம எப்படி இயற்கை முடிவே இல்லாமல் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ, அதே போன்று முடிவே இல்லாத நிலையில சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால, அப்ப இன்பம், துன்பம் ஒண்ணுமே வந்து இருக்காதுங்க. ஆக்சுவலா சப்புன்னு இருக்கும். சாதாரண மனிதன் மாரி இன்னுமே இருக்கவே முடியாதுங்க. ஆகவே நீங்கள் நிச்சயமாக இந்த புரிதல் மூலமாக ஞான நிலை நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கும்னா கிடைக்கிறது கிடையாது. ஏற்கனவே நம்மிடத்திலே இருக்கின்றது. அதனால வந்து புதுசா அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆகவே நீங்களும் அந்த மாரி புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், சாதாரணமா இன்ப துன்பத்த அனுபவிக்க முடியாது. ஆகவே இப்போது என்ன இருக்கின்றதோ, அதை முழுமையாக அனுபவித்து விடுங்கள். திரும்ப நீங்க வந்து போயிட்டீங்கன்னா ரிவர்ஸ் ஆக முடியாது. அனைத்தையும் எப்படி இருக்குதோ அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் ஞானம். அங்க வேற எந்த பேச்சு எதுவுமே கிடையாதுங்க. அதாவது தானா வருவது தானாவே போய்விடும். நாம் ஒண்ணும் செய்ய தேவையில்லை. தானாக தோன்றியது தானாக போய்விடும். அங்கே நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொள்வது தான் ஞானம். எந்த இடத்துல ஒரு சிறு முயற்சி எடுத்தால் கூட, அதுவே வந்து அங்க தடையாகிரும். கொஞ்சம் முயற்சி எடுத்தா கூட. ஏன்னா, நம்ம அங்க வேலையே கிடையாது. அந்த அகத்த பொறுத்தவரை நமக்கு வேலையே கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறணும். ஒரு புரிஞ்சுக்கணும். ஒரு முடிவு எடுக்கணும். அதுவே இருந்தால் போதுமானது. ஆ நாம ஏற்கனவே ஞான நிலையில தான் இருக்கிறோம். இத புரிந்து கொள்வது தான் ஞானம். அ ஒருத்தரு சென்னையில இருக்காரு. அவரு என்ன சொல்றாரு, "நான் எப்படியாவது சென்னையை அடைந்தே தீருவேன். இந்த பிறவியில நான் சென்னையை சென்று அடையாமல் விடமாட்டேன். எப்பாடுபட்டாலும் சென்னையிலே அடைந்தே தீருவேன்." அப்படின்னு திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட, "ஹலோ, நீங்க ஏற்கனவே சென்னையில தான் இருக்கிறீங்க. சென்னையில இருந்துகிட்டே சென்னைக்கு போவேன்னா எப்படி?" ஆகவே இயல்பாகவே 6வது படைத்த மனிதர்கள் அத்துணை பேருமே இயல்பாகவே, இயற்கையாகவே ஞான நிலையில் தான் இருக்கின்றார்கள். இது தெரியாம என்ன அடையணும், அடையணும் போட்டா வந்து இன்னையோட இந்த நிமிஷத்திலே, இந்த கணத்திலே ஏன் வந்து ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் அரை வினாடியிலே ஞானம் என்று சொன்னார் என்றால், இந்த அரை வினாடி போதுமானது. நம்முடைய இயல்பே ஞான நிலைதான். ஆக இருக்கிறத விட்டு எங்கேயோ போய் தேட தேவையில்ல. ஞான நிலையில் தான் இருக்கின்றோம். இது வந்து கற்பனையோ, மேடை பேச்சே கிடையாது. அந்த புத்தரா இருக்கட்டும், வேதாத்திரி மகரிஷியா இருக்கட்டும், ரமண மகரிஷியா இருக்கட்டும், ஸ்ரீ பகவத் ஐயா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி,
அவர்களுக்கு இணையான ஞான நிலையில் தான் நாம் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. இது மாதிரி எத்தனையோ பேரு, எத்தனையோ ஞானியர்களும் இந்த மாதிரி அடைந்திருக்கிறாங்க. நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு சொன்னா உடனே நான் தான் மெய்ப்பொருள் அப்படின்னு நம்புனாங்க. இதுல நம்புறது கூட கிடையாது. ஏன்னா உண்மைதான். நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இயல்பே நம்முடைய ஞானமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய இயல்பு அதுதான். தேட தேவையில்லை, காமாவே வைக்காதீங்க. இந்த கணத்திலே இந்த நிமிஷத்திலே முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்றால் அதுதான் ஞானம். அதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். ஞானம் என்றால் பிரம்மாண்டம் என்று சொல்லி வைத்திருக்கிற காரணத்தான் இந்த பிறவியில நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்மை நாமே தாழ்வாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் ரொம்ப பேருக்கு ஞானம் தடைபடுது, தாமதமாகிறது என்றால் நமக்கெல்லாம் இந்த பிறவியில கிடைக்காது அப்படின்னு தன்னை தாழ்வாக நினைத்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலதான் அது தாமதமாகிறது, தடைபடுகின்றது. அது கிடையவே கிடையாது என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. நம்ம பாருங்க, இந்த அறிவு வெளிப்புறத்துல எக்கச்சக்கமா நம்ம வெற்றி மேல வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த வெற்றியை வைத்துக்கொண்டு இந்த மனதையும் நான் ஜெயிக்க வேண்டிய என்ற அறிவு இதை முயற்சி செய்யும் போது அங்க தோல்வி கிடைக்குது. நம்முடைய வாழ்க்கையில நன்றாக நினைச்சு பாருங்க, எத்தனை அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த மனதை சரி பண்றதுக்கு எத்தனை முறை முயற்சி செய்திருக்கிறோம். ஒரு முறையாவது, ஒரே ஒரு முறையாவது, ஒரு முயற்சியின் மூலமாக நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றால் இதுவரை நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அது ஒத்துக்கலாம்ல, பேசாம ஒத்து போயிடலாமே. அப்ப இந்த அறிவை கொண்டு மனதை சரி செய்ய இயலாது, மனதை கொண்டு மனதை சரி செய்ய இயலாது அப்படின்னு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்வதுதான் ஞானம். எவ்வளவு நாள் இன்னும் கூட நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வேணாம், அதெல்லாம் அப்படியே விட்டுடுங்க. முதல் மாதிரி 6 வருடம் கஷ்டப்படவே தேவையில்லை. கடைசியா அத்தனையும் தோத்து போய் ஒண்ணுமே இல்லாம போனார் பாத்தீங்களா? அந்த மாதிரி எடுத்த எடுப்பிலேயே ஒன்றுமே செய்ய முடியாது என்று அகத்திலே தோல்வி அடைவதுதான் ஞானம். அப்படி பார்க்கும்போது அகத்திலே தோல்வி அடைய வேண்டும், புறத்திலே வெற்றி பெற வேண்டும். இந்த அகத்திலே தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் புறத்திலே வெற்றி பெறுவது எளிதானது. ஏனென்றால் நம்முடைய இந்த அகத்தை சரி பண்றேன், இந்த பிரச்சனையை சரி பண்றேன், இந்த துன்பத்தை போக்குறேன் அப்படின்னு நம்முடைய முயற்சிகள் அத்துணையும் நம்முடைய ஜீவகாந்தத்துல கிட்டத்தட்ட 75% அதிலே வேஸ்டா போயிருது. இப்ப அந்த நிறுத்திட்டோம் என்றால் அந்த எனர்ஜி அத்துணையுமே இப்போது புறத்திலே செயலை செய்யறதுக்கு உதவியா இருக்குது. அது மட்டும் அல்ல, அந்த அந்த மனமே இப்போது அறிவுக்கு துணை வரும். உன்னை போட்டு மனம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். எக்கச்சக்கமான குழப்பம், திரும்ப திரும்ப நினைத்து குழப்பம். ராத்திரி எழுந்துட்டா ஒரே கவலை, இந்த மாதிரி இருக்கும். இப்போ விட்ட காரணத்துல அப்படியே ஃப்ரீயா இருக்கு, எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கும், அப்படியே ஜாலியா இருக்கலாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க அந்த ஜாலியா இருக்கிறது எப்படி இருக்கும்? அதுக்கு என்னங்க பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது மனம் ஆசைப்படும். அது மாதிரி நிலையை எப்படி அடையிறது? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. நீங்க ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் போதுமானது. அந்த நிலையில இருக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கணும். ஆக நாம தோக்கணும். இந்த படம் ஒண்ணு வந்துச்சுல்ல, நானும் ரவுடி தாங்கிறதுக்கு, அவர் ரவுடி ஆவறதுக்கு என்னென்னமோலாம் முயற்சி பண்ணுவாரு. ஆனா இந்த இடத்துல நானும் ரவுடி தான்னு இது போய் யாருக்கும் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி நானும் ரவுடி தாங்க மாதிரி நானும் ஞானி தானும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஞானி என்பது நமக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்குன்னு சொல்ல தேவையில்லை. யாருக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஞானம் என்பது இயற்கையோடு இயற்கையா கலந்துட்டான். இயற்கை இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கின்றது, மிக அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. இருக்கிற இடம் தெரியாம அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அதே போல அந்த நிலைக்கு சென்று விட்டோம் என்றால் எப்படி இயற்கை இருக்கின்றதோ அதே போல இருக்கிற இடம் தெரியாம இருக்கலாம். உள்ளுக்குள்ளதான் நம்ம ஞானி. வெளிப்புறத்திலே ஒரு சாதாரண மனிதன் உலக வாழ்க்கையிலே யதார்த்தமாக எந்த மாதிரி நடந்து கொள்வானோ அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். ஆனா அகத்தை பொறுத்தவரை ஞானி. அப்ப நம்ம ஞானிதான், நானும் ஞானிதான், நானும் ரவுடிதாங்கிற மாதிரி
நானும் ஞானிதான் என்று புரிந்து கொள்வதுதான் வந்து ஞானம். அதாவது ஸ்ரீ பகவத் ஐயா சொல்லுவார், ரொம்ப போல்டா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, ஞானியை வணங்குவது சிறப்பல்ல, ஞானியாக மாறுவதுதான் சிறப்பு என்று புரிந்து கொள்வது ஞானம். ஏங்க, ஞானியை வணங்குவது சிறப்பல்லன்னா இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப வந்து, ஏன்னா எல்லாருமே ஒரு ஞானிய குருவ பிரம்மாண்டமா எடுத்து வைத்து பெரிதா நினைத்து வைத்திருப்பாங்க. அது வணங்குவது சிறப்பல்லன்னா எப்படி குரு அருள் கிடைக்கும் அப்படிலாம் வந்து கேட்பாங்க. ஆனா போல்ட்ல அடிச்சிட்டாரு, தெளிவா அடிச்சிட்டாரு. ஞானியை வணங்குவது சிறப்பல்ல, நீங்க ஞானியாக மலர்வதுதான் சிறப்பு அப்படின்னு. அப்ப ஞான முகாம்ல அவர் என்ன சொல்வார் தெரியுங்களா? அதாவது ஸ்ரீ பகவத்தை என்ன சொல்வார்னா, நீங்கள் இதுவரை உங்களுடைய மனதிலே யார் வந்து ஞானியாக பிரம்மாண்டமாக நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களை கொஞ்சம் கீழே இறக்கி வையுங்கள். ஏங்க, ஏங்க அவரையும் நான் கம்பேர் பண்ண, எப்படிங்க கம்பேரே பண்ண முடியாதுங்க. அவங்கள போய் கீழே இறக்கி வைக்கிற சொல்றீங்க. ஆக்சுவலா கீழே இறக்கி வையுங்கள். இந்த ஞானம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்துவிட்டோம் என்றால், நம்பர் 1 ஞானி, உங்களை பொறுத்தவரை நம்பர் 1 ஞானி நீங்க தான். நீங்க தான் நம்பர் 1. அதுக்கு அடுத்தபடியா தான் அவரை வச்சுக்கணும். அவரே உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணியிருந்தா கூட இப்ப நீங்க தான் நம்பர் 1, அவரை 2வதா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் என்ன கான்ஃபிடென்ட்டா இருக்காரு பாருங்க. இது மட்டும் இல்ல, ஒரு முறை மாலையில அவர்ட்ட வந்து பேசிட்டு இருப்ப சொன்னாரு, ஏன் நம்ம கிட்ட ரொம்ப கும்பல் இல்ல அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாரு, ஏனென்றால் நம்முடைய உதவி யாருக்கும் தேவையில்லை என்றார். என்ன அற்புதம் பார்த்தீங்களா? இதுவரை ஒரு அமைப்பு இருக்குதுன்னா, அந்த குருவ போய் பார்க்கணும், அவ்வப்போது பார்க்கணும், வருடத்துக்கு ஒரு முறை பார்க்கணும், அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும், எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்காங்க. இங்க அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸ்ரீ பகவத் ஐயாவ பார்க்கவே தேவையில்ல. அவருடைய போய் ஞானமும் அட்டெண்ட் பண்ணவே தேவையில்ல. YouTubeல பார்த்தே உலகம் முழுதும் லட்சக்கணக்கான பேர் ஞானம் பெற்று விட்டார்கள். அவங்க வெளியில கூட சொல்றது கூட கிடையாது. திரும்ப பாகவத் ஐயா கூட நன்றி கூட சொல்றது கிடையாது. பாகவத் மிஷனோட தொடர்பு கொண்டு நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு கூட சொல்றது கிடையாது. ஏன்? ஏன்னா இது சர்வசாதாரணமானது. சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த மனநிலைக்கு போயிருவாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க இதுல. ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. ஆக இயற்கையே அந்த மாரி, இந்த மாரி நிச்சயமாக இயற்கை ஞானம் அடையறதுக்கு பெரிய வந்து முரண்பாடோ, சிக்கலோ இங்க ஏற்படுவதற்கு அங்க சான்ஸே கிடையாதுங்க. அது எளிமையா தான் இருக்கும். நிச்சயமாக அவ்வளவு கஷ்டத்த, அவ்வளவு துன்பத்தையோ வந்து எல்லாத்தையும் துறக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இயற்கை அவ்வளவு எளிமையா இருக்குது. அப்ப எளிமையா தான் அது வைத்திருக்கும். அப்ப அதனால தான் சொன்னாரு. அப்ப அத்தன பேரும் பார்க்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எந்த உதவியுமே தேவையில்ல. உண்மதானே? என்ன அழகா மிக எளிமையாக என்ன மாரி வந்து சொல்றாரு பாருங்க. ஆக அவருடைய உதவி கூட தேவையில்லைன்னு இது 40 வருஷம் கஷ்டப்பட்டு மண்டைய உடைச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சதுக்கு தான் தெரியும். அந்த என்ன மாரி ஒரு ரிலீஸ் எப்படியாப்பட்ட பாரத்தை இறக்கி வச்சோங்கிறது அவருக்கு தான் தெரியுங்க. ஆனா அதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் அத கூட எதுவுமே பெரிதாவே நினைக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயல்பா இருக்குது. யாருமே பெரிதா கூட நினைக்கிறது இல்லன்னா, எவ்வளவு எளிமையா இருக்குது பாருங்க. அப்ப ஞானம் என்பது கடினமே கிடையாது. அத புரிந்து கொள்வதுதான். அதாவது மனதுல வரக்கூடிய உணர்வுகள அப்படியே ஆறு போல ஓட விட்டு விட்டோம் என்றால், ஆறுனா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆறு போல ஓட விடணும்னா எப்படி ஆறு போல ஓட விடுறது? ஆறு போல ஓட விடுறது கிடையாது. இயற்கையாவே ஆறு போல தான் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறுனா கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும், உணர்வுகளும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்னல் ஆறு. மின்னல் எப்படிங்க அடிக்கும்? அந்த மாரி தொடர்ந்து கன்டினியூஸா நம்ம வந்து காலையில கண்ண தொறந்து நைட் வர அது பாட்டுக்கு மின்னல் மாரி ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா, பிரச்சனை ஏற்பட்ட அன்னைக்கு எப்படி இருக்கு? அந்த நைட்டு என்ன எப்படி இருக்குது? அது ஒரு 10 நாள் கழித்து எப்படி இருக்கின்றது? 1 மாதம் கழித்து எப்படி இருக்கின்றது? நம்முடைய நெருங்கிய உறவினர் இறந்து விட்டால் கேள்விப்பட்டோனே எவ்வளவு துன்பமா இருக்குது? அது பாருங்க காலத்தால மறையுதா? இல்லையா? அது இயற்கை தானே! இயற்கையே அந்த மாரி வைத்திருக்குது. இயற்கையாகவே நீங்க ஒண்ணுமே பண்ணாலும் சரி, நீங்க போட்டு குழப்பிட்டாலும் சரி, நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, நீங்க சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணாலும் சரி, தூங்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணாலும் சரி,
காலத்தால சரியாகுது. இயற்கையா அந்த மாதிரி இருக்கிறப்ப நாம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அது எப்படி இருக்கும்? இயற்கையாவே அது மாறக்கூடிய தன்மை இருக்குது. அந்த இயல்பு வந்து மாறக்கூடிய தன்மை, உருண்டோடக்கூடிய தன்மை, உருண்டோட தன்மை. அதனுடைய இயல்பே உணர்வுல உருண்டோட தன்மை, மாறக்கூடிய தன்மை. கணத்துக்கணம் உருண்டோடி கொண்டே இருக்கின்றது, கணத்துக்கணம் மாறிக்கொண்டே இருக்குது. இதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். அப்ப மாறிக்கிட்டே தானே இருக்கும். அப்ப இந்த இடத்துல நாம ஒன்றுமே செய்ய தேவையில்லையே, மாற்றத்துக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லையே. அப்ப குறிப்பிட்ட காலகட்டத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அத கூட எதிர்பார்க்க கூட தேவையில்லை. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா, ஞானம்னா அது தேவையில்லைன்னு கூட சொல்லுவேன். பாருங்க, நான்லாம் பயங்கரமா ஏங்கியிருக்கேன். ஞானத்துக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கேன். என்னென்னமோலாம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஏக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா, அத வந்து நீங்க வார்த்தையில விவரிக்க முடியாதுங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அது கூட தேவையில்ல. அந்த மாரி ஏங்குனது இப்ப ஒண்ணுமே செய்ய தேவையில்லன்னு புரிஞ்சதுக்கு பிறகு, இதெல்லாம் என்ன? எதுவுமே கிடையாது. பாருங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு என்ன வந்து தெரியுங்களா? ஆக்சுவலா புத்தர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுங்களா? ஆசைய துன்பத்துக்கு காரணம்னு சொன்னாரு. ஆக்சுவலா அவரு இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா உண்மையாவே கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த அத்தனையும் முயற்சி பண்ணி பார்த்து தோத்து போயிட்டு உட்கார்ந்தாரு பார்த்தீங்களா? அந்த இடத்துல அந்த மாற்றம் ஏற்பட்டது. அப்பதான் அவரு புரிந்து கொண்டார். அவருக்கே ஆச்சரியம். ஏன்னா இவ்வளவு முயற்சி செஞ்சும் நமக்கு கிடைக்கல. இப்ப ஒண்ணுமே இல்லாம தோல்வி அடைஞ்சோனே எப்படி கிடைக்கும்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டு அந்த மனத ஆய்வு செய்து பார்க்கிறாரு. அந்த இடத்துல மனத போய் பார்த்தா என்ன இருக்கு தெரியுங்களா? என்ன இருக்குதுன்னா, மனம் வந்து ஆசைப்படுறதில்ல. அந்த இடத்திலே ஆசையே இல்லாத மனத பார்த்தாருங்க. இது எல்லாத்துக்கிட்டுமே இருக்குதுங்க. ஆசையே இல்லாத மனம். இத வந்து புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், ஆறு போல ஓட விட்டோம் என்றால், இந்த ஓட வருதுங்கிறது அவங்க கூட வேலையே கிடையாது. ஆக மின்னல் ஆறு போல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அத நம்ம வந்து எதுவுமே சரி செய்ய தேவையில்லை. எதிர்த்து போராட தேவையில்லை என்று புரிந்து கொண்டோம் என்றால், இப்ப எப்படி இருக்குன்னா, குறிப்பிட்ட காலகட்டத்தில அந்த கால நிர்ணயம் கூட நம்ம செய்ய வேணாங்க. எப்படி வேணும்கிட்டுங்க ஞானம் கூட தேவையில்லைங்க. அழகா ஜாலியா இருக்கலாம். அந்த மனது பாருங்க. அற்புதமா இருக்கும். இதுதான் ஞானம். இப்ப எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுங்களா? இந்த ஞானம் அடையதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. திரும்ப திரும்ப ஸ்ரீ பகவத் ஐயா வீடியோவோ, இல்ல இந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ல டிவியில இருக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில வார வாரம் பேசுறது ஒண்ணே ஒண்ணு தான் பேசுறது. ஒண்ணு தான் பேசுறது. வார வாரம் ஒண்ணு மட்டும் தான் பேசுறது. அது என்னவென்றால், ஒண்ணுமே பண்ண வேணாம்னு தான் பேசுறது. வேற எந்த பேச்சும் கிடையாதுங்க. உலகத்துல எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்குன்னு, எத்தனையோ தத்துவங்கள் இருக்கு. எக்கச்சக்கமா இருக்குதுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் டிவிய பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிறது மட்டும் தான். வார வாரம் இத மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம். வேற எதுவுமே பேசுறது இல்லைங்க. அப்ப இந்த ஒன்றே போதுமானது. இன்னும் கோடிக்கணக்கான பேர் தங்களுடைய மனத டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள் என்றால், ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். ஜாலியாக வந்து இருக்கலாம். அப்ப ஞானம் அடையறத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஞானியா இருக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா, எங்கேயோ அத்தி பூத்தார் போல ஒருத்தர் தோணுனா அதுக்கு பெரிய மரியாதை கொடுக்கலாம். பெரிய வந்து புகழலாம், ஆஹா, ஓஹோன்னு சொல்லலாம். மனதுக்குள்ளார நம்ம ஏற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா எல்லாருமே ஞானிதாங்கிறப்ப எல்லாம் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பெரிதா இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இப்போது என்னுடைய ஃபோக்கஸ்லாம் என்னன்னா, நான் எதிர்காலத்தில சொல்லப் போவதெல்லாம் என்னவென்றால், அந்த ஞானி ஆனதுக்கு பிறகு புறத்திலே மிக சிறப்பாக சரியான முறையிலே செய்ய வேண்டாம். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுவது போல, யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. துன்பப்படுபவர்களுடைய துன்பத்த போக்கணும் அப்படிங்கிற 2 மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஏனென்றால், தாம் ஞானியாகிவிட்டோம் என்ற ஒரு உணர்வு கூட ஏற்படக்கூடாது. அப்படியே தான் செய்யறேங்கிற உணர்வு ஏற்பட்டா கூட அதையும் ஆறு போல ஓட விட்டுறணும். அப்படிங்கிறப்ப அந்த ஈகோ கூட ஏற்படுவது வாய்ப்பு கிடையாது. ஆனா அந்த உணர்வுக்கு சரியான முறையிலே கவனம் செலுத்தவில்லை என்றால் அவர்கள் வேறு ஏதேனும் தவறு செய்திடக்கூடாது. நம்ம வந்து நல்லவங்களே உதாரணமா, முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். மத்தவங்கள எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா, சிலர் ஞானம் பெற்று பல்வேறு வகையில பல்வேறுலாம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு, அத வெளியில தெரியப்போ உலகத்திலே வந்து, ஆஹா! இவங்கலாம் இந்த மாரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாரி வந்துடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு அந்த நிலை அடைந்து விட்டால் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். திரும்ப நினைத்துக் கொள்ள வேண்டிய பாயிண்ட் எதிர்காலத்திலே நீங்க இந்த கணத்துல வந்து புரிந்து கொள்ளலாம். இன்ன நாளை காலையில புரிந்து கொண்டால் கூட நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னென்றால், எல்லாமே ஆறு போல ஓட விடுது என்று உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டா, அதையும் ஆறு போல ஓட விடாம, அது என்ன குற்றம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து,
வெளிப்புற செயலை சிறப்பாக செய்ய வேண்டாம். ஒரு முறை ஸ்ரீ பகவத் ஐயா குறிப்பிட்டார்கள், நாம் இப்போது புத்தர் பரம்பிலே இணைந்து விட்டோம். ஆகவே வெளிப்புற செயல்ல ரொம்ப கவனமா செயல்படணும். அப்ப இதை கவனிக்காம நான் ஞானம் அடைந்து விட்டேன், எல்லாத்தையும் வந்து ஆறு போல ஓட விட்டேன், எனக்கு எந்த குற்றமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனா வாங்கின கடன் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன், எத்தனை மேரேஜ் வேணாலும் பண்ணிக்குவேன், எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. இப்ப என்னுடைய கவலை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது என்பதுதான். ஏன்னா ஞானங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஞானம் அடைந்தவங்க என்ன வேணா பண்ண ஒரு துணிச்சல் வந்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக. அதுக்கு தான் சொன்னேன். நல்லவங்கள வந்து உதாரணத்துக்கு இருக்கணும். ரொம்ப சில பேர் அந்த மாரி இருக்கிறத நாம வந்து முன்னுதாரணமாக எடுக்காம, அந்த மாரி நடந்துக்காம, அற்புதமாக இன்னும் எத்தனையோ மக்கள் வந்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஞானத்திற்காக. இன்னும் எத்தனையோ மக்கள் ஞானம் என்று புரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்துணை ஆன்மாக்களையும் நம்ம வந்து உயர்த்த வேண்டியது, அத்துணை பேருக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம ஞானம் அடைந்தவங்க நாம தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். அப்ப அந்த முறையில எவ்வளோ பேர வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கின்றது. அந்த முறையிலே புரிந்து கொண்டு செயல்கள் மட்டும் மிக சிறப்பாக அது என்ன செயல்னா வந்து சொல்லவே தேவையில்ல. இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தவங்க நம்மிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ, அதேபோல் மற்றவரிடத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு மத்தவங்க நமக்கு எது செய்யக்கூடாது என்று நினைக்கின்றோமோ, அது மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது. இது வந்து சாதாரணமானவர்களுக்காக இயேசுநாதர் வந்து சொன்னது. ஆனால் ஞானியர்களுக்கு இந்த புரிதல் ஏற்பட்ட ஞானியர்களுக்கு ஒண்ணு சொல்லி வச்சிருக்காரு. என்ன சொல்லி வைத்து அதே இயேசுநாதர் என்ன சொல்லி வைத்திருக்காருன்னா, ஒரு கன்னத்துல உன்னை அறைந்தால் நீ மறு கன்னத்த காட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு? ஞானியர்களுக்கு. அப்ப ஞானியர்களுக்கு உலகத்துல எத்தனை பேர் எந்த துன்பம் குடுத்தாலும் சரி, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம, மனதுல எதுவுமே இல்லாம, எந்த வஞ்சமும் இல்லாம, எதுவுமே இல்லாம, எந்த உணர்வும் இல்லாம, ஆறு போல ஓட விட்டு என்ன மாரி இதுவரை இந்த சமுதாயம் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி தான் சொல்லுவாங்க. இதுவரை இந்த சமுதாயம் எப்படி இருக்கின்றது என்றால், இந்த ஞானியர்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்திருக்குன்னா, அவங்களுக்கு துன்பத்தை தான் கொடுத்திருக்கின்றது. இதுவரை இந்த சமுதாயம் உலகம் முழுவதும் உலகம் வந்து உருண்டைன்னு சொன்ன கலிலியோ கல் எடுத்து அடிச்சு கொன்னுட்டாங்க. சரி பைத்தியக்காரன் சொல்லிட்டு விட்டுறலாம்ல, கல் எடுத்து அடிச்சு கொன்னுட்டாங்க. உலகம் முழுவதும் அன்பு அன்புன்னு சொன்ன இயேசுநாதர்ல சிலுவையில் அரைஞ்சு கொன்னுட்டாங்க. உலக இளைஞர்களிடையே மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய சாக்ரட்டிஸ விஷம் கொடுத்தே கொன்னுட்டாங்க. ஓஷோவுக்கு நடந்த நிலைமை தெரியும். எல்லாத்துக்கும் இந்த மாதிரிதான். அப்பதான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி சொன்னாரு. நான் வந்து அதனாலதான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த மாதிரி எதுலையுமே தீவிரமா இருக்காம, எல்லாமே இல்லாம, யாரையுமே எதிர்க்காம அழகாக அவர் வந்து கொண்டு போனாருங்க. ஆக அந்த மாதிரி இந்த இது மட்டும் இல்ல. இன்னொன்னு கூட ஓஷோ வந்து என்ன சொல்லுவாரு, நீங்க ஏதாவது துயரத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது உங்க துயரத்த போக்கணும் அப்படின்னு யாருக்காவது ஒரு பச்சாதாப உணர்வு ஏற்படும். உங்களுக்கு மேல அன்பு ஏற்படும். ஆனா நீங்க ஞானம் அடைஞ்சீங்கன்னா, உங்க மேல வெறுப்பு தான் ஏற்படும். நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க வெளியில போய் சொன்னீங்கன்னா, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால, அது சமுதாயம் எப்படி இருந்தாலும் சரி, எந்த மாரி துன்பம் குடுத்தாலும் சரி, நாம நல்லது மட்டும் தான் செய்யணும். இந்த சமுதாய வளர்ச்சிக்கு நாம் பாடுபட வேண்டும். இந்த மாரி ஒரு எண்ணிக்கை வந்து பெருகணுங்க. நாம் ஞானம் அடைஞ்சுட்டோம், அவ்வளதான் ஜாலியா இருக்கலாம். வேற ஒண்ணும் நமக்கு வேலை கிடையாது. நம்ம குடும்பத்த மட்டும் பார்த்துட்டா போதும் அப்படின்னு இல்லாம, எத்தனையோ மக்கள் நல்லா நெனச்சு பாருங்க. நாம அந்த நிலையில எப்படி இருக்கிறோம்? எத்தன நாட்கள் இரவு வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். துன்பத்துல எவ்வளவுலாம் என்னென்ன நிலையெல்லாம் நமக்கு வந்து ஏற்பட்டது. அந்த துன்பத்துல ரிலீஸ் ஆயிருக்குன்னா, இது மாரி உலகத்துல எத்தன பேர் வந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத ரிலீஸ் பண்ணணும். அந்த பெரிய பாரத்த அவங்கள இறக்கி வைக்கணும். அப்படின்னு நாம தான் வந்து முன்னெடுத்து நம்முடைய காரியத்த செய்யணும். ஆகவே இந்த பிரச்சனை என்பது எங்கேயுமே வந்து கிடையவே கிடையாது. எல்லாம் அக பிரச்சனை தான். அப்ப ஞான தெளிவா அந்த நிலைக்கு நம்ம வந்து அந்த நிலையை நாம வந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறி வாய்ப்பு அளித்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி என்னை பேச வைத்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா.
இன்றைய வகுப்பு சம்மந்தமா ஐயாட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டாலும், இல்ல உங்களோட விஷயம் ஷேர் பண்ணாலும் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு அப்படியே நீங்க பேசலாம். யாரும் ஷேர் பண்றீங்களா ஐயாட்ட? கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கேட்கலாம். இல்ல உங்களோட இத பண்றாங்கன்னு சொல்லலாம். நிறைவு செஞ்சிடலாமாங்கய்யா? யாரும் நிறைவு செஞ்சுக்கலாங்க. அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க. வாழ்க வளமுடன்.